கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கடந்த மாதங்களில் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருவாராக. விசுவாசத்தோடு இருப்போம். இந்த வருடத்தில் கர்த்தராகிய நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று சொன்ன தேவன். நற்சீர் என்பது செழிப்பை குறிக்கிறது. செழிப்பை உண்டாக்கச் செய்வேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக தேவன் உண்டாக செய்வாராக. தொடங்க போகிற இந்த புதிய மாதத்திலே தேவன் செழிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதங்களில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, எங்களை காத்து நடத்தியது ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பில் ஒரு குறைவுள்ளவர்களாக ஆண்டவரே ஒரு சிலர் இருக்கலாம். இந்த செழிப்பை, நற்சீர் என்கிற அந்த செழிப்பை ஆண்டவரை நன்றாக பெற்று அனுபவிக்கிறவர்களும் இருக்கலாம். தேவரீர் எல்லாருடைய காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் அப்பா. இந்த தொடங்குகிற இந்த புதிய மாதத்திலே தேவன் பரிபூர்ணமான ஒரு செழிப்பை, நற்சீரை தேவன் நீர் கட்டளையிடுவீராக. இந்த 3ஆம் மாத வாக்குத்தத்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக உடைய கரத்தில் போடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி ஒருவேளை கடந்த மாதங்களிலே நீங்கள் நற்சீர் உண்டாகாமல் செழிப்பிலும் அதிகம் காணாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நிச்சயமாய் செழிப்பை கொடுப்பார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ போவாய். ஆக தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த வசனம் இது. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 20:1 நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சொல்வது யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. சொன்னது யார்? கர்த்தர். யாரிடத்திலே? எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து. உனக்கு அடுத்து யார் ராஜாவா வரணும், யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய். இப்போ வந்திருக்க இந்த வியாதியிலிருந்து நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவ. இந்த எசேக்கியா
ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 18 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியா ராஜாவைப் போல அவனுக்கு முன்னும் சரி அவனுக்கு பின்னும் சரி யாருமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தவன் இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்திருக்கிறது. சாதாரண வியாதியாக இருக்கும் என்று சொல்லி அவன் சகல விதமான மருத்துவங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அனுப்புகிறார். நீ போய் சொல், இந்த வியாதியினாலே இவன் செத்து போவான், இவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல், இவன் பிழைக்க மாட்டான், அதையும் அவன்கிட்ட சொல்லிரு, நீர் மரித்து போவீர் என்றான். 3 காரியங்களை சொல்லுகிறான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவ. யாருக்குங்க? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் சரி அவனுக்கு பின்னும் சரி யாருமே அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதியிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, நாமளாக என்ன சொல்லியிருப்போம்? சோதனை மேல சோதனை என் வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று போய் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. நான் எவ்வளவு கர்த்தரை நம்புறேன். அவன் என்ன செய்தானாம்? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று சொன்னான். இவன் பதிலுக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். எல்லாரும் அங்கே நிற்கிறார்கள். ஆக சுவர்புறமாய் திரும்பி அவன் ஜெபிக்கிறான். அந்த இடத்துல, நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக மன உத்தமமாக உமது பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்தேன். இவனும் ஒரு 3 காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். இதை நீர் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் சொன்ன 3 காரியங்களுக்கு இந்த 3 காரியத்தை இவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். உண்மையும் மன உத்தமமும் பார்வைக்கு நலமானதையுமாய் கர்த்தருக்கு முன்பாக செய்தான் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20:3 எசேக்கியா மிகவும் அழுதான். உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் இவன் நம்பிக்கை வைத்தவன் அல்லவா, இவனுடைய நம்பிக்கையில் இவன் உறுதியாய் இருந்தவன் அல்லவா. ஆகவே இவன் இங்கே ஆண்டவர் இங்கே இவன் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் பாருங்க, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய்
என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் ஆகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதென்றார். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்பதான் பதில் கொடுக்கிறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ அழுத பாரு, அந்த கண்ணீரையும் நான் கண்டேன். நான் உன்னை குணமாக்குவேன். நீ ஆலயத்துக்கு போவாய். எனக்கு நன்றி செலுத்துவதற்காக நீ ஆலயத்துக்கு போவாய். இன்றைய செய்தியினுடைய தலைப்பே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பே, நீங்கள் ஆலயத்துக்கு நிச்சயமாய் போவீர்கள், சாட்சியாய் போவீர்கள். ஒருவேளை எசேக்கியா ராஜாவைப் போல வியாதியினாலோ அல்லது வேறு எந்த விதமான பிரச்சனைகள் எவைகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவைகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, ஐயோ நான் கடன் வாங்கியிருக்கிறேன், கட்ட வேண்டுமே, கொடுக்க வேண்டுமே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி சமாளிக்க போகிறேன் இந்த மாதத்தை, நீங்க எங்க சமாளிக்கணும்? நீங்க எசேக்கியாவை போல கர்த்தரை நம்புகிறதிலே நீங்க சரியாக இருப்பீர்களே, ஆனால் எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினது போல நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்களே, ஆனால் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் கேட்பான் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பிற்பாடு, உன் நாட்களுடைய 6ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 20:6, உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நாமத்து நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல்லென்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிழைச்சிட்டான். இப்போ என்ன கேட்குறான் 8ஆம் வசனத்தில், எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன? கர்த்தரை நம்புகிறவன் தான் இந்த எசேக்கியா ராஜா. ஆனால் தனக்கு ஒரு காரியம், பிரச்சனைகள், போராட்டம் என்று வந்த உடனே ஒரு அடையாளத்தை கேட்கிறான். இன்றைக்கு எப்படி தீர்க்க தரிசனம் வர வேண்டும்? யார் தீர்க்க தரிசனம் கொடுப்பா? இங்க போனா இந்த ஊழியக்கார தீர்க்க தரிசனம் கொடுப்பாங்களா, இந்த ஊழியக்காரமா தீர்க்க தரிசனம் கொடுப்பாங்களா என்று தீர்க்க தரிசனங்களை தேடி நாடி ஓடுகிற கூட்டத்தை போல இந்த ஏசாயா இருக்கிறார். அந்த நாட்களிலே ஏசாயாவிடத்தில் கேட்கிறான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு போக திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். உடனே அவன் கேட்கிறான், அடையாளம் தானே கேட்ட, 10 பாகை சாயை முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பின்னிட்டு போக வேண்டுமா, எது வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு எசேக்கியா கேட்கிறான், சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், ஆனால் அப்படி வேண்டாம், 10 பாகை பின்னிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த 10 பாகை முன்னாடி போவது
வெகு வெகு லேசான காரியம். ஆனால் அந்த 10 பாகை பின்னிட்டு போவது என்பது மிக அரிதான காரியம். அது மனுஷனால் முடியாது, அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். இவன் அடையாளத்தை கேட்கிறான். அதற்கு எசேக்கியா சொன்ன பிற்பாடு 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் 10 பாகை முன்போக 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். 10 பாகையை பின்னிட்டு போகும்படி தேவன் செய்தார். அவன் கேட்டதை தேவன் அங்கே செய்து காண்பித்தார். நாம் என்னதான் கர்த்தரை நம்பினாலும் நாம் நினைக்கிற என்ன தெரியுமா? என்ன அடையாளம் இருக்கு? இந்த 2 மாசத்தை எப்படியோ ஓட்டிட்டேன், கடந்த மாதங்களெல்லாம் நான் எப்படியோ கடந்து வந்துட்டேன். இந்த 3ஆவது மாசம் மழைப்பா இருக்குது, எப்படி நான் சமாளிக்க போறேன், எப்படி அதையெல்லாம் நான் சமாளித்து வர போறேன்னு எனக்கு அது உள்ளக்குள்ள இருக்குது. கர்த்தர் செய்ய மாட்டாரா? கர்த்தர் ஏதாவது வார்த்தையை தீர்க்க தரிசனமா கொடுக்க மாட்டாரா? ஐயா, இதுதான் என் தீர்க்க தரிசனம். எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். நீங்கள் ஆலயத்துக்கு சாட்சியாய் போவீர்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்க. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் உங்களை குணமாக்குகிறவராயிருக்கிறார். குணமாக்கும் தேவன் நம்முடைய தேவன், குணமாக்குகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, கலங்கி தவிக்க வேண்டாம். நம்பிக்கையில உறுதியாயிருங்கள். காணப்படுவதை நம்புவது நம்பிக்கை அல்ல. என் கையில பணம் வந்தாதான் நான் நம்ப முடியும் நீங்கன்னா அது நம்பிக்கை அல்ல. நிச்சயமாய் என் தேவன் எனக்கு தருவார் என்று இருப்பீர்களே, ஆனால் அதுதான் சரியான நம்பிக்கை. கடந்த மாதமெல்லாம் என்னை எப்படியோ ஒரு செழிப்பிலே நடத்தி வந்த தேவன் இந்த மாதமும் என்னை நற்சீரிலே உண்டாக செய்வாராக. என் வாழ்க்கையிலே செழிப்பை இந்த மாதத்திலும் எனக்கு அதிகமாய் உண்டாக்க செய்வாராக என்று நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எசேக்கியாவுக்கு செழிப்பை கொடுத்த தேவன், அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு செழிப்பை உண்டாக்கிய தேவன். அவர்தான் சொல்லுகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்து, நீ பிழைக்க மாட்ட, செத்து போவ. 3ஐயும் சொன்னது கர்த்தர். ஆனால் இந்த 3லிருந்தும் செழிப்புக்கு வந்தானா இல்லையா? உயிரோடு இருக்கிறான். செழிப்பு 15 வருடம் ஆயுசினால் கூடுகிறது. செழிப்பு. இவன் கேட்கிறான் அடையாளமாக 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். இவன் கேட்டதை கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவன் கேட்டதை காண்பிக்கிறார், கொடுக்கிறார் தேவன். அந்த செழிப்பு ஆக இவைகளையெல்லாம் கொடுக்கிற தேவன் குணமாக்குவார். பண பிரச்சனையினால் மன சஞ்சலம், மனதுக்குள் போராட்டம், மனதுக்குள் கலக்கம், இவை எல்லாமே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் குணமாக்குவார். இந்த மாதம் செழிப்பை தேவன் நிச்சயமாக தருவார். இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு குணத்தை தருவார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவீங்க. எந்த சபைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அந்த சபைக்கு நீங்க நிச்சயமா போவீங்க. அந்த சபையில் போய்
கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீங்க. ஆண்டவர், நான் எதிர்பார்த்ததுக்கு மேல எனக்கு எந்த விதமான பிரச்சனை வராதபடிக்கு என் தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்தித்தார். என் தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்தித்தார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் சொல்லுவீர்கள். ஆக 3 காரியங்கள் தான் அங்கே இருந்தது. கர்த்தர் அவன் ஆலயத்துக்கு போய் சாட்சியாய் இருப்பதற்கு 3 காரியங்களை செய்தார். 1, அவன் விண்ணப்பத்தை கேட்டார். அவன் என்ன விண்ணப்பம் பண்ணினானோ, ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க கூடாதா, எனது எப்படியாயிலும் இந்த வியாதியிலிருந்து குணமாக்குங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் வாழ விரும்புகிறேன், நான் எவ்வளவு மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை சாட்சியாக நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு வாழ்க்கையை தாங்க, கண்ணீரை சிந்தி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு நகைத்தான். அவனுடைய பலவீனத்தை தான் அவன் நினைத்தான். அவனுடைய பலவீனம், வயதினுடைய பலவீனத்தை தான், அந்தந்த வயதின் சுகவீனம் பலவீனங்கள், அந்தந்த வயதினுடைய திராணி, அதை தான் அவன் நினைத்தான். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அவன் நினைக்கவில்லை. சொல்லிட்டு அவன் சொல்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணுறான்? பிறக்குமோ, அது கஷ்டம் ஐயா, எவ்வளவு பெரிய பணமாயிரு, எவ்வளவு உங்களுக்கு தேவை இந்த மாதம் இருக்குதோ, ஐஸ்வர்ய சம்பன்னர் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நகைத்து விடாதீர்கள். இது மாதிரி எத்தனையோ தேவ செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். என்ன நடந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில்? நீ கேட்கும் பொழுதே சந்தேகம், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய இயலாமை, இவைகளை வைத்து கொண்டே நீங்கள் கேட்கிறீர்கள். சொல்லிட்டு நீ என்ன வேற கேட்குறீங்க? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இவன் என்ன நினைக்கிறான்? இஸ்மவேல் பிழைக்கணும், இஸ்மவேல் தான் பிள்ளைன்றான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, உன் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். நிச்சயமாக உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவா, நிச்சயமா பெறுவா. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். இவன் பலவீனத்தை குறித்து சொல்லுகிறான். அந்த பலவீனத்தை அவன் நினைத்ததுக்கு பதில் கொடுக்கிறார் 19ஆம் வசனத்திலே, நிச்சயமாய் சாரால் ஒரு குமாரனை பெறுவாள்.
ஆபிரகாம் அவிசுவாசத்துக்குள் போய்விடக்கூடாது. விசுவாசிகளின் தகப்பன் அவிசுவாசத்துக்கு போய்விடக்கூடாது. அதற்கு அடையாளமாய் அவன் போய்விடக்கூடாது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவனோடு நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்ப சொல்றேன், நீ இஸ்மவேல் என்றவனுக்கு ஜெபம் பண்ணவர், ஆகாட்ட பிறந்த பிள்ளைக்கு, அடிமைக்கு பிறந்த பிள்ளைக்கு, அவனுக்காக நீ பண்ண விண்ணப்பத்தையும் நான் கேட்பேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவனும் 12 பிரபுக்களை பெறுவான், அவர்களை பெரிய ஜனமாக்குவேன். ஒன்று நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினது அது நடக்கும். அதற்குரிய அடையாளம் என்ன? பிறக்க போற பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். இவன் எசேக்கியாவுக்கு அடையாளத்தை கொடுத்த தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார், ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று. அவன் பண்ணின விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டார். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்முடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்பீராக. ஆக தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். முடித்துட்டு சொல்றான், உம்முடைய அடியேன் விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும் பொழுது அவருடைய நாமம் உங்களில் மகிமைப்படும். அந்த மகிமைப்படுதல் தான் நீங்கள் ஆலயத்துக்கு போவது. அந்த மகிமைப்படுத்துவதற்கு தான் நீங்கள் தேவ சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போவீர்கள். கர்த்தரின் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். நான் வேண்டிக் கொண்டதற்கும் நான் நினைத்திற்கும் அதிகமாக தேவன் என்னை அற்புதமாய் வழி நடத்தினார், அபரிவிதமாய் என்னை வழி நடத்தினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் நீங்கள் சொல்லுவீர்கள். அவன் சொல்லுகிறான், இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று வேதவசனம் உண்டு. அப்ப நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்கிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். ஆக தேவனுடைய சமூகத்திலே தேவாலயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறதான காரியம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் இதற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9:2. கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். 2ஆம் தரமும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் செவியும்
எப்போதும் திறந்திருக்கும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க உங்க வீட்டில் எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறீங்களோ அல்லது தேவ சபைக்கு போய் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எங்கிருந்து நீங்க ஜெபித்தாலும் சரி, உங்களுடைய ஜெபங்களை கேட்பதற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் திறந்து கண்ணோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாலும் அங்கேயே இருக்கும், எப்போதும் அங்கேயே இருக்கும். அடையாளம் அதுதான், அடையாளம் அதுதான். தேவன் எசேக்கியாவுக்கு மட்டும் அடையாளம் கொடுக்கவில்லைங்க, ஆபிரகாமுக்கு அடையாளம் கொடுத்தாரு. சொன்னல, ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இங்கே சாலமோனுக்கு அடையாளம் கொடுக்கிறார். என்னாலும் அங்கே என்னுடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும். இதுதான் அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமத்தின் புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5, 7 முதல் 10 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, வல்லமை இருக்கிறவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்கே அடையாளம் என்ன தெரியுங்களா? அவருடைய விண்ணப்பமும் அவருடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டது. அதுக்கு அடையாளம் என்ன? பயபக்தி. விண்ணப்பம் பண்ணுறது பெருசு இல்லைங்க, அந்த விண்ணப்பம் பண்ணும் பொழுது யாரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அதை உணர்ந்து பிதாவை நோக்கி, அகிலத்தையும் உண்டாக்கினவரை நோக்கி, தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னமே நம்மை கண்ட தேவனை நோக்கி எல்லா நிலையிலும் தேவன் இம்மட்டும் இந்த வயது வரைக்கும் நம்மோடு கூட இருந்தாரே, அந்த தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது பயபக்தியின்கிற அந்த அடையாளம் கேட்கப்படுகிறது. ஆக நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது பயபக்தி உள்ளவர்களாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அடையாளம் என்ன? அவர் பிரதான ஆசாரியராக அங்கே இருந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவின் நேசகுமாரன், பிதாவின் முதற் பேரான குமாரன். அவர் அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதற்கு அடையாளம்தான் அவர் பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணினார். நாம் எப்படிங்க ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய சிந்தையில், ஐயோ அந்த திங்கக்கிழமை இது பண்ணணும்,
புதன்கிழமை அப்படி பண்ணணும், ஏசப்பா எனக்கு எல்லாம் தாங்க, எல்லாவற்றையும் தேவைகளெல்லாம் சந்திங்க, இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே வர இரு, சத்தம் போடாத, வரேன் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளவு இது பயபக்தி இல்லைங்க. பயபக்தின்னு என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாம் படகுல அனுப்பிச்சிட்டு தனிமையாக இருந்தார். வீட்டில் எல்லாம் இருக்காங்களா? 2 ரூம் இருக்கா, 1 ரூம் தான் இருக்கா? நான் ஜெபம் பண்ண போகிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. ஒரு ஓரமாக ஒரே ரூம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த ஒரு இடத்துல போய் அங்கே உட்காந்து அல்லது அங்கே நின்று அங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. பயபக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியா பயபக்தியோடு ஜெபம் பண்ணினா, நம்பிக்கையில் உள்ளவனாக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். அவர் பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணினார். அவரை தேவன் கேட்டார். அதற்கு அடையாளம்தான் அவர் பிரதான ஆசாரியராக அவர் நாமம் தரிக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் கொரிந்து பட்டணத்தாருக்கு, அந்நிய பாஷையிலே நான் ஜெபம் பண்ணுறதுனா என் ஆவி தான் ஜெபம் பண்ணியா, என் மாம்சம் இருக்காது. ஆக நான் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். எசேக்கியா எவ்வளவு அருமையா ஜெபம் பண்ணா. சுவர் புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், விண்ணப்பம் பண்ணினா. தேவன் இந்த இடத்துல கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்க, கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்க. ஏனோ தானான்னு கேட்காதீங்க, நிரந்தர தீர்வை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நிரந்தரமான ஒரு தீர்வு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நிரந்தர தீர்வை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் சொல்லுவாங்களாம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நான் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் என்று சொல்லுவாங்களாம். அநேக ஜனங்களும் பலத்த ஜனங்களும் எருசலேமின் சேனைகளும் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். சகரியா 8:21ஆம் வசனம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 32:5-6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஒருவேளை நம்முடைய பாவத்தின் தோஷத்தினால் செழிப்பு நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே ஒருவேளை நம்முடைய பாவத்தின் தோஷத்தினால் நற்சீர் உண்டாகாமல் இருந்திருக்கலாம்.
செழிப்பு உண்டாகாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அதை மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் 32ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இதற்காக இந்த பாவம் மன்னிக்கப்படணும், என் மீறுதலெல்லாம் நீக்கப்படணும்னு சொல்லி, இதுக்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பக்தி உள்ளவன், அதை தான் நான் சொன்னேன், இயேசு பயபக்தியோடு ஜெபம் பண்ணினான். ஆக பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாதையா. இந்த மாதம் உங்களுக்கு அணுகாதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. சகாயம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் காலங்களில் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கிறது. ஜெபம் பண்ண நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். ஆபிரகாம் ஜெபித்தான், அவன் விண்ணப்பத்தை கேட்டார், அவனுக்கு அடையாளமாய் சொன்னார், ஈசாக் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிட்டு அவன் விண்ணப்பத்துக்குரிய பதிலையும் சொன்னான். நான் இஸ்ரவேலுக்கு நீ பண்ண விண்ணப்பத்தையும் கேட்டேன்னு சொன்னார். ஆக கொடுக்கிற செழிப்பையும் கொடுக்கிற தேவன், நாம் அதை கேட்கிற விண்ணப்பங்களையும் கேட்ட அவைகளையும் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் கண்ணீரை எல்லாம் நான் கண்டேன். எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டார் தேவன். சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சங்கீதம் 39:12, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு உடனடியாக எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு பதில் சொன்ன தேவன் இந்த இடத்துல சங்கீதக்காரனும் அதையே தான் கேட்கிறான். என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். நான் கண்ணீரோடு உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த மாதத்தில் ஆகிலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எனக்கு செழிப்பு உண்டாக வேண்டும், என் நற்சீர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. தேவன் செய்கிறார். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு ராஜா அவன் சொல்ற ஜெபம் என்ன? நான் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கண்ணீரை எல்லாம் காண்கிற தேவனாயிருக்கிறார். 126ஆம் சங்கீதம் 126 5-6 வசனங்கள். சங்கீதம் 126 5-6 வசனங்கள். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அழுகையோடு கண்ணீரோடு விதைங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம், உங்களுடைய எல்லா வேண்டுதல்களை எல்லாம், உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட விதைங்க. கண்ணீரோட விதைங்க. கம்பீரத்தோடு இருப்பீங்க. கம்பீரத்தோடு இருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 116:7.
என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. சங்கீதம் 116 7, 8, 9 வசனங்கள். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நானோ கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். இந்த மாதம் நீங்கள் ஜீவனுள்ள தேசத்தில் சாட்சி உள்ளவங்க இடத்துல நீங்கள் நடப்பீங்க. தேவ சபையில் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 56 அதிகாரம் 8 வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 56 8 9 வசனங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். இவன் அலைந்த அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறாராம். அந்த நாளிலே அவன் சொல்லுகிறபடி அலைச்சலை எண்ணி இருக்கிற தேவன். இந்த காலத்தில் நம்ம பணத்துக்காக அலைகிற அலைச்சல், வெயில் அதிகம், பனி என்று எல்லாத்திலையும் நாம் அலைகிற அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை துருத்தியில் வையும். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து கணக்கிலே வைத்திருக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த காரியத்திற்காக இப்படிப்பட்ட நேரத்தில் கண்ணீரோடே சோமனினார். அந்த கண்ணீரை தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 42 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 42 3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதம் 42 3. உன் தேவன் எங்கப்பா? எவ்வளோ ஜெபம் பண்ண கோயிலுக்கெல்லாம் போகிறேன்ற, பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதா? அலைய தான் விடுவியா? தேவைகளெல்லாம் சந்திக்கப்படலையே ஆண்டவரே. இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன். அலைச்சல்களை எல்லாம் பார்க்கிற தேவன். நாள்தோறும் உங்களை நோக்கி எல்லாரும் சொல்லலாம், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த மாதங்களிலே உங்கள் கண்ணீர் உங்களுக்கு உணவாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் கண்ணீர்களையெல்லாம், கடந்த கால கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிற தேவன். அவைகளை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். அதற்குரிய பதிலை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனமும் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3 வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், 2வது நிருபம் எழுதுகிறார். அப்போ சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி, தீமோத்தேயுவே உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நீ சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருக்கிறேன். உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன். நீ எதுக்காக என்கிட்ட அழுத, என்ன காரியத்தை சொல்லி ஊழியக்காரன் அழுதீங்கள, அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண எல்லா விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 19 வசனம். புலம்பல் 2:19.
எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எழுந்திரு, முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீர் விடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஏசாயா 25, 8, 9. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து. கவனிங்க, அடையாளம் என்ன? யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணும்பொழுது அழுதாங்களோ அவங்க கண்ணீரை எல்லாம் அவங்க முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, கடங்காரேன்ற நிந்தையை, வியாதிக்காரேன்ற நிந்தையை தேவன் பூமியில் இராதபடி நீக்கி போடுவார். சந்தோஷப்படுங்க, இந்த மாதம் நடக்கும், நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும். இந்த வாக்கு தத்துவம் எசேக்கியா வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னு சொல்லும்போது ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்காது? நம்புங்க. நம்பிக்கையில் அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி ஒருத்தம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நம்பிக்கை போடும், அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். ஆக இங்கே பார்க்கிறோம், துடைத்து என் ஜனத்தின் பூவிராதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரின் நிந்தையை எடுத்து விடுவார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். உங்களுடைய கண்ணீரையெல்லாம் அவர் துடைக்குமோ நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா எஸ்அப்பா நீங்கள் தான் என் தேவன், இவருக்கு உங்களுக்கு தாயா நான் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இங்கே பார்க்கிறோம், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு அழுது ஜெபம் இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிற வல்லவராயிருக்கிறார். கடைசியாக இதோ உன்னை குணமாக்குவேன். தேவன் ஏதோ ஒரு பிரச்சனையினால நாம் மனவியாதியில் இருக்கலாம், மனதிலே அதிக கலக்கம், அதிக குழப்பம், பயம், அது ஒரு வியாதி. பிரச்சனைகள் என்று இருந்தாலே மனசு சரி இருக்காது. எனக்கு மனசே சரியில்லை, என்னமோ மாதிரி, என்னமோ பண்ணுது, என்னமோ மாதிரி இருக்குது, என் மனசுக்குள்ள சரியாகவே இல்லை. குணமாக்குவார். நிஜ வியாதியும் குணமாக்குவார். இந்த மனசே சரியில்லை சொல்கிறீங்கள, அதையும் சரியாக்குவார். சங்கீதம் 6 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்பெல்லாம் நடுங்குது. பயங்கர, எப்படி சமாளிக்க போகிறேன் நினைச்சாலே, காலையில் எப்படி இன்னைக்கு எப்படி இந்த நாளை கடக்க போகிறேன் நினைச்சாலே எனக்கு அப்படியே கலக்க நடுங்குது, திகுது, உள்ளெல்லாம் நடுங்குது, என் இருதயமே நடுங்குது. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் அனுபவித்திருக்கிறான். சங்கீதம், அதே சங்கீதக்காரன் 30 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லுகிறான். சங்கீதம் 30:2, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அதாங்க நம்ம கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன்,
என்னை நீர் குணமாக்கினீர். அந்த மன பயம், அந்த மன கலக்கம், அந்த மனதுக்குள்ள இருக்கிற குழப்பம், இவைகளிலிருந்தெல்லாம், சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம், வியாதியிலிருந்தெல்லாம் தேவன் குணமாக்குகிறார். தேவன் குணமாக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 அதிகாரம் 18 ஏசாயா 57:18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவங்க வழியை பார்க்குறார். நாம் வழி கர்த்தர்ட்ட பயபக்தியாக விண்ணப்பம் பண்ணணும். சரியா? பயபக்தியாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் வழிகளை பார்த்து அவர்கள் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இதை தாங்க மனவியாதி நான் சொன்னேன். இந்த துக்கம் இருக்கு பாருங்க, மன துக்கம், இதை தான் நான் சொன்னேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த யூடியூப் வழியாக இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டீங்கனாலும் சரி, அல்லது இந்த திருச்சியிலிருந்து நீங்கள் கேட்டாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை தேவன் சிருஷ்டிக்கிறார். உங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலை, அவர் சொல்லுகிறார். அவர் உங்களை குணமாக்குவார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், உங்கள் கண்ணீரை கண்டார், உங்களை அவர் குணமாக்குவார். எப்படி தெரியுமா? சமாதானம் சமாதானம் என்று சொல்லி உங்கள் மனவியாதியிலிருந்து, மன குழப்பம் என்கிற வியாதியிலிருந்து, சரீர வியாதியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார், நம்மை குணமாக்குவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 24 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளிலே ஆணிகளால் அறையப்பட்டன. அவருடைய காயங்களின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 25 சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கடந்த 2 மாதம் இருந்திருக்கலாம். இந்த மாதம், இப்பொழுதோ இந்த மாதமோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிறவரிடத்தில் திரும்பி இருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாக சாட்சியாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது உறுதி. கர்த்தருக்கு சாட்சியாக வாழ போகிறது உறுதி. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் உங்களை கண்ணீரை கண்டார், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். நீங்கள் ஆலயத்துக்கு போய் சாட்சியாக வாழ போகிறீங்க. சிவமனோமா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதவைகள் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் சோத்திரம் ஐயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கினேன், நீ ஆலயத்துக்கு போவா என்று சொன்னேன். அந்த வார்த்தை அப்படியே ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு விண்ணப்பிக்கிறார்களோ, என்னென்ன தேவைகளுக்காக விண்ணப்பிக்கிறார்களோ, தேவரீர் அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் கண்ணீர்களை எல்லாம் துருத்தியிலே கணக்கிலே வைத்து அவர் கண்ணீர்கள் யாவையும் துடைத்து கர்த்தாவே
அவர்களுக்கு நீர் குணத்தை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவரீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களை துக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவரை ஆறுதலை நீர் தாரும். மன துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவரீர் ஆறுதல் என்கிற குணமாக்குதலை தாரும். வியாதி இருக்குமானால் அந்த வியாதியிலே உம்முடைய தழும்புகளால் அவர்களை குணமாக்கும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதம் செழிப்பு உண்டாவதாக, நற்சீர் என்கிற செழிப்பு உண்டாவதாக. கர்த்தர் நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அவர்களை நீர் குணமாக்குவீராக. நீர் அவர்கள் உம்முடைய ஆலயத்துக்கு போய் அவர்கள் சாட்சியாய் இருக்கத்தக்கதாக இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, எந்தெந்த இடத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்பீராக. எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பீராக. ஆண்டவரே அவர்களை குணமாக்கும்பா, அவர்களை ஆறுதலை தாரும். அவர்கள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடையட்டும். அவருடைய ஆத்மா ஆறுதல் உள்ளதாய் இருக்கட்டும். அவர் மனநிலை ஆறுதல் உள்ளதாய் இருக்கட்டும். ஆண்டவரே வியாதியோடு இருப்பார்களே ஆனால் அவருடைய உம்முடைய தழும்புகளால் அவர்களை குணமாக்கும். ஆண்டவரே நீ குணமாக்க போற காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்சீர் உண்டாக போற காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு தேவன் நல்ல பலன்களை கொடுத்து ஆலயத்துக்கு போய் சாட்சியை வாழச் செய்வாராக, உங்களை குணமாக்குவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்களை குணமாக்குவார். நீங்கள் சாட்சியாய் ஆலயத்துக்கு போவீங்க. தயவு செய்து கவலைப்படாதீங்க. கடந்து போச்சு, விட்டுருங்க. இந்த மாதம் ஜெபம் பண்ணுங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக செழிப்பு உண்டாகும். நற்சீர் என்கிற செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.